அடடா இப்படி உட்காரணுமா நீ? சாரி, ஓ 2 2, ஈ 2 4, மூவி 2 6, 4 2 8 இந்த மாதிரி படிக்கிறத துய்க்கு துய் துய் துன்னு சார் துய் தினி சோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பாருங்கள். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த குளிர்காலத்துலேருந்து வெயில் காலம் மாறும்போது என்னென்ன பூ வரும், அப்புறம் காய் வகையிலுமே பார்க்கலாமா? நம்ம வீட்டுக்கு பின்னாடி பாத்ரூம் வச்சுருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் இலுப்பை மரம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சின்ன சின்ன பூவாக மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷமே நான் இலுப்பை பூ நிறைய சேர்த்து வச்சேன். ஆனால் அதுக்கிடையில் மழை வந்ததுனால பாதி காய வச்சுருந்த பூவும் சரியாக காய வைக்காமல் ஒரு மாதிரி பூசணம் பத்து போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நாங்கள் சமைக்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த மரத்தை வந்து மழை காலத்தில் மட்டும்தான் இலையோடு பார்க்கலாம், சரிங்களா? குளிர்காலத்தில் சுத்தமாக இலையே இருக்காது. ஃபஸ்ட் டைம்ங்க இது அந்த மரத்தோட கிளை, சரிங்களா? இது அந்த ஆம்பலோன்னு சொல்லி ஒரு காய் காமிப்பேல, அது இப்போ தான் பூ பூக்குது. நிறைய இடத்துல பூ பூத்து முடிஞ்சிருச்சு. நம்ம மரத்தில் இப்போ தான் பூ பூக்குது. இந்த வருஷமாவது காய் வைக்குமா என்னன்னு தெரில. வச்சா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொரு மரமும் இருக்குது, இதுதான். அதில் ஒரு பூ கூட இல்லை. நம்ம வீட்டில் முருங்கைக்காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. எப்போ அதிகமாக நம்ம பறிக்கிறோமோ அப்போ கிளையோட உடச்சிருவாங்க. மழை வந்ததுக்கப்புறம் சரியாக வளர்ந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ முருங்கைக்கான்னு? ஆனால் ரொம்ப பிஞ்சாக இருக்குது. இந்த சைடுமே ஒரு மரம் இருக்குது, இதுலேயும் நிறைய இருக்குது. அங்கே பாருங்கள் மேலே. காய் கொஞ்சம் பெருசாக அதுவாகவே உடஞ்சிரும், இல்லாட்டி வளைஞ்சிரும். நம்ம தோட்டம் இப்போ இந்த இலையை எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் இலை விழுந்துட்டே இருக்குங்க. வெயில் காலம்ல இங்கே பாருங்கள், எல்லா மரத்துலையுமே இலை பழுத்து காயுது, அதனால கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். சீனி மிளகான்னு சொல்லவேல, அது எல்லாத்துலேயுமே பூ பூத்து சின்ன சின்ன காய் இருக்குது. அந்த செடியில் மிளகா இருக்குது. ஏன்னா பாத்திரம் வளர்க்குறதுமே இப்போ மாற்றியாச்சு, காமிக்கிறேன் இருங்க. இப்போ அங்கே பாத்திரம் வளர்க்குறது இல்லை, நைட்டு சாப்பிட்றத மட்டும் அங்கே கமுத்து வச்சுட்டு இங்கே தான் நான் பாத்திரம் வளர்க்குறேன். தண்ணி தோட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே வேலை நடந்தது இல்லைங்க. அந்த டைமில் சின்ன சின்ன செங்கல் வச்சு சிமெண்ட் பூசியிருக்காங்க. அது உட்கார்றதுக்கு, இது வாஷ் பண்ணுறதுக்கு. பாத்திரம் எல்லாமே விலைக்கு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க கறியெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இடையில ஒரு 4-5 கத்திரிக்காய் செடி இருக்குது. காயெல்லாம் எப்போ வைக்குதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ தாங்க உழ வச்சுருக்கேன். இன்னொன்று இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு ஆளே போயிட்டு வந்துடலாம் போல், அந்த அளவுக்கு கரையான் சாப்பிட்ருச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து இதுவரையே தானே இந்த மாதிரி மண் தர போட்டிருந்தோம். இந்த சைடு சும்மா மண்ணாக தானே கிடந்தது, அதனால் கரையான் இப்படி சாப்பிட்ருச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் காலை வச்சு உள்ளே இறங்கிருச்சு. இதை மறுபடியும் இடிக்கணுங்களாம். எந்த அளவுக்கு ஓட்டையாக இருக்கோ அதை இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மண் கொட்டணும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எப்போ செய்கிறாங்கன்னு. இங்கே எப்போதுமே வெயில் காலம். இந்த வருஷம் வெயில் எப்படி இருக்கோ அதை விட அடுத்த வருஷத்துக்கு அதை விட அதிகமாக இருக்கும். போன வருஷம் சொல்லவே வேணாம். இந்த வருஷம் என்னன்னு தெரில, 7 மணி கூட ஆகலை, வேர்க்க ஆரம்பிக்குது. வெயில் அரிசி போட்டேன். இன்னைக்கு குழம்பு பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நானும் தேஜும் சுண்டல் அப்புறம் பச்சை பயிறு சாப்பிட போகிறோம். அதனால் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி இதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். பாப்பா இதுக்கு முன்னாடி அந்த ஓ படிச்சா இல்லைங்க, மொத்தமாகவே கற்றுக்கிட்டா. அவள் சொல்லும்போது நான் ஒரு டைம் வீடியோவில் காமிக்கிறேன். எல்லாமே கற்றுக்கிட்டா. இதுக்கப்புறம் 1 2 3 தான் கற்றுக்கணும். இன்னுமே அந்த அளவுக்கு வெயில் வரல, அதனால சரியாக காமிக்க முடியல. பப்பாளி மரத்தில் 2 பழம் இருக்கு. ஒன்று சரியாக தெரியும்னு நினைக்கிறேன், இன்னொன்று சிறுசு. பறிக்கும்போது கீழே விழுக போகுது. இன்னைக்கு இலந்து பழ மரத்தில் எல்லாமே முடிஞ்சதுங்க.
இதுவுமே இலை காஞ்சு உதிர்ந்ததுக்கப்புறம் சீசனில் வளரும்னு நினைக்கிறேன். எல்லா இலையுமே பழுத்துருச்சு. எல்லாத்தையும் அதே மாதிரி காய வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு 2 நாள் சமைச்சோம், அதுக்கப்புறம் சமைக்கலை. காலையில் மட்டும்தாங்க சுடு தண்ணி குடிக்கிறேன். நைட்டு காலையில் குளிரும், மறுநாள் ஒரு மதியம் சாயங்கால நேரத்தப்போ குளிராது, ரொம்ப வேர்க்குது. சுடு தண்ணி குடிச்சிட்டு இப்போ வேலையை ஆரம்பிக்கணும். இப்போ ஆரம்பிக்கலாமா? பின்னாடி இருக்கு, சொல்லு. இப்போ இதுவும் ஆரம்பிக்கலாமா? தாத்தா தாத்தா தந்தனா பாப்பா பாபா மா மா அந்தஸ்தஜா ரா லா பா தலவேசா மாமு தலவேசா மண்ண பக்கேலே தலவேசா बुधनेसा तंतेसा हा हा किया या ला सापर मु मना पका जुवा अनुसार विसारगा चंद्रम बिंदु कम சூப்பர். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நேற்று வந்து மீன் குழம்பு வச்சுருந்தோம். அப்பா மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேற்று வந்து சண்டேல சாப்பிட்டுட்டு இது வந்து மீதம். என்னை தவிர மற்ற எல்லாருமே சாப்பிடுவாங்க இன்னைக்கு. அதை சூடு பண்ணிட்டு பட்டாணியை வந்து கழுவிட்டு வந்துட்டேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. இந்த பாத்திரத்தில் தான் இன்னைக்கு வேக வைக்கணும். கொதிஞ்சிருச்சு, இப்போ வேக வைப்பேன். சாரி இங்க வந்து ஒடியா எழுத்துலையுமே 1 2 இருக்குங்க. இது வந்து இரு பாப்பா எப்படி எழுதியிருக்கா. இது வந்து 1 2 3 4 5 சரிங்களா. 1 வந்து 1 வந்து இது, 2 வந்து இது, இரு 1 இது, 2 இது, 2 இது சரிங்களா. ஓ 2 2 ஈ 2 இரு சாரி ஓ 2 2 ஈ 2 4 மூவி 2 6 4 2 8 இந்த மாதிரி படிக்கிறத दुई दुई दुने 4 दुई तीनी சோ அப்படி படிப்பாங்க. எனக்கு மறந்துடுச்சு. முன்னாடி அக்காவோட பொண்ணு இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன். பாப்பா வந்து இது வந்து ஒடியா எழுத்து 1 2 இப்படி தான் இருக்கும் பாருங்க. சுத்தமாக புரியாது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியுமே 1 2 எழுதுவாங்க. ஆனால் அது வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அதை கற்றுக்குறாங்க. அது வந்து இங்கிலீஷ் 1 2ன்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்க ஒடியா லாங்குவேஜில் 1 2. இது வந்து வாய்ப்பாடு 13 25 வரை இருக்கு. மொத்தம் 25 வரையே ஒடியா எழுத்துல 1 2 கற்றுக்கிட்டு வாய்ப்பாடு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊரில் படிக்கிற மாதிரி கற்றுக்கணும். ஆனால் நம்ம ஊரில் கற்றுக்கிற மாதிரி 1 2 கற்றுக்குறாங்க. வாய்ப்பாடும் அதே மாதிரி இருக்கா என்னன்னு தெரில. சரி போதும், எடுத்து வை. இப்போ வந்து பட்டாணி வேக வச்சுருக்கேன். எனக்கும் தேஜுவுக்கான காலையில் சேலட் ரெடி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து இதிலே பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க. நான் வந்து மிளகு சேர்த்துக்குவேன், பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன். ரொம்ப காரமாக இருக்குது, சாப்பிட முடியாது. இப்படின்னா எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடலாம். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சேலட் சாப்பிட்டுட்டு பட்டாணி வெந்துட்டு இருக்கும்போது தண்ணி எடுத்துகிட்டு வந்து பாத்திரம் கழுவ போகிறேங்க. ஏன்னா இந்த பாத்திரம் வந்து நேற்று நைட்டு சாப்பிட்டது, அப்புறம் குழம்பு சமைக்க போகிறது. குழம்பு சமைச்சு முடிச்சதுக்கப்புறமும் சேரும், எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமும் சேரும், நிறைய குமிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவுறது தான் நல்லது. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு புணர்ப்பு தாக்க போகிறோம். ஒரு 2 வேலை இருக்குது. ஒன்று இப்போ சொல்கிறேன், இன்னொன்று வந்து கடைக்கு போனதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னோடய ப்ளவுஸ் ஒரு 2 ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுக்கணும். இது வந்து அவரோட புது பேண்ட்.
இவர்கிட்ட அதிகமாக பிளாக் தான் இருக்கும். ஒரு கிரே கலர் ஒன்று, ஒரு பிளாக் கலர் ஒன்று புதுசாக வாங்கியிருந்தேன். இது வந்து அளவு பேண்ட்டு. இது 2 துணி. இதுக்கப்புறம் வெயில் காலம்ல ஃபுல் ஹேண்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா வேர்த்து ஒழுகுறதுல ரொம்ப எரியும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு தைங்கன்னு. அதே மாதிரியே இந்த அளவு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவும் இது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் சேலையில் இருந்தது. இது வந்து சாவித்திரி பூஜையில் நான் வாங்கியிருந்தேன்ல, அதில் ரெட் கலர் ஏதாவது பைப்பிங் கொடுத்து இல்லாட்டி ப்ளூ கலர் பைப்பிங் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லலாம், எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படி கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு. தீபாவளிக்கு நான் தமிழ்நாட்டில் எடுத்திருந்தேன் இல்லைங்க புடவை, இப்போ கூட டிபியில் அந்த ஃபோட்டோ தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ளவுஸில் போட்டிருந்திருப்பேன். கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ப்ளவுஸ் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்தேன். இதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுக்கணும். நான் எப்போதுமே ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்தேன் அப்படின்னா ஒரு சைஸு எக்ஸ்ட்ரா தான் எடுப்பேன். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சிக்கலாம். கம்மியாக இருந்தது அப்படின்னா போட முடியாது. நம்ம வேறு குண்டாகும், அப்புறம் ஒல்லியாகும், அப்படி உடம்பு. இன்னொன்று வந்து இதுதான் நான் வாங்கினது மீஷோல. அம்மா கூட எனக்கு பர்த்டேக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தாங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்த உடனே அத்தையோட செலெக்ஷனை பாரு, உன் செலெக்ஷனை பாருன்னு உடனே கம்பேர் பண்ணி திட்டினாரு. அந்த அம்மா எடுத்து கொடுத்த சேலைக்கு இது ப்ளவுஸு. இது வந்து நெக் பீஸு. இது வந்து இங்கே வரும் பேக் சைடு. இது வந்து நெக்கு இங்கே வரும். கை வந்து இது நல்லா இருக்குங்களா? ரொம்ப நாளாக பார்த்தேங்க கொஞ்சம் பர்ஃபெக்டாக எது எப்படி வாங்கலான்னு சொல்லிட்டு. இதுதான் கை. ஃபஸ்ட் டைம் இங்கே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் துணி எடுத்து நான் தைக்க போகிறேன். இங்கே இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி முன்னாடி தைச்சிருக்கீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் தான் தைக்க கொடுக்கணும். இதெல்லாம் தைக்க கொடுக்க போகிறோம். இன்னொரு வேலை வந்து நான் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். சரி வாங்க போகலாமா? ரொம்ப நாள் ஆச்சு புனர்புதா போவே இல்லை. இப்போ வந்து புனர்புதாவில் மளிகை கடையில் இருக்கேன். ட்ரெஸ்ஸெல்லாம் தைக்க கொடுக்கும்போது அந்த அக்கா வீடியோ எடுக்க வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே எடுக்கலை. இந்த கடையில் என்னங்க வாங்குவேன், சுண்டல், அப்புறம் பச்சைப்பயிறு வாங்குவேன், கடலப்பருப்பு வாங்குவேன். இதெல்லாம் அடை தோசைக்கு வாங்குறது. அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்னடா பீரோ கடையில் நிற்கிறேன்னு கூட நினைப்பீங்க. அக்காவுக்கு நாங்கள் பீரோ வாங்கினோம்ல, அப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அங்கே கேட்டோம். இந்த மாதிரி அட்டாச்சாக இருக்கிறது ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் துணியெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த கம்பியோட அட்டாச்சாக இருக்கிறது வந்து இங்கே அலோனான்னு சொல்கிறாங்க. அங்கே தமிழில் இது ரெண்டையும் சேர்த்து என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. ஃப்ரண்ட்டில் வந்து கண்ணாடி இருக்குங்க. இந்த கம்பியில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு நார்மலாக யூஸ் பண்ணிக்கிறத மடித்து தொங்க போட்டுக்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கே தெரியும், முன்னாடி வந்து செவத்தோரமாக ஒரு கொடி கட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நடுவில் கொடி கட்டியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் கோவப்பட்டு அதை கட் பண்ணி விட்டுட்டாங்க. உண்மையாகவே எனக்கு பெரிய கண்ணாடிலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் ப்ரௌன் கலரில் இருந்தது. சரி வேறு கலரில் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது தான் ஓகே. ரேட் வந்து 5000 சில்லற சொன்னாங்க. சரிங்களா, மறுபடியும் குடவுனில் போய் பார்த்தோம். அது வந்து ஒரே ஒரு கலர் வந்து பிங்க் கலரில் இருந்தது. அது வந்து மேலே இந்த ஃப்ளவர்லாம் இருக்குல்லங்க, அந்த சைடு கொஞ்சம் தேஞ்சு போய் இவர் மூலையிலையும் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்ததே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து இங்கே 10th பப்ளிக் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 12th இதுக்கப்புறம் தான். 10th வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் ஸ்கூல் இருக்குமா என்னன்னு தெரியலங்க, கன்ஃபார்மாக தெரியாது. இந்த க்ரீன் கலர் பஸ்ஸுக்கு முன்னாடி 5ன்னு சொல்லி எழுதியிருந்தது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே லக்ஷ்மி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரீ பஸ்ஸு, பொண்ணுங்களுக்கு ஃப்ரீ, பசங்களுக்கு மட்டும் 5 ரூபாய். நாங்கள் நிற்கிறதே ஸ்கூலுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். பொண்ணுங்கள்லாம் செம்மையாக கலர் பூசி விளையாடினாங்க. ஹோலி வேறு இன்னும் 2 நாளில் இருக்குது, சொல்லவே வேணாம். செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நான் ஆட்டோவில் வரேன். ஆட்டோவுக்கு மேலே கட்டியிருக்காங்க. பாப்பாவுக்குமே ஒரு சேர் ஒன்று வாங்கிட்டோம். முட்டையெல்லாம் வேறு வாங்கியிருந்தேங்களா, அதனால் நீ இதிலே வான்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க இப்போது. தேஜு வேறு சேரோட டேபிள் கேட்டா. சேரை மட்டும் பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரில. அதையும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காமிக்கிறேன். அடடா, இப்படி உட்காரணுமா நீ? இப்படி உட்காந்தா தான் பிடிக்குமா? ஆனால் காலை கீழே வச்சா தான் நல்ல பொண்ணு. பிடிச்சிருக்கா? நாங்கள் வாங்க போன கடையில் டேபிள் ரொம்ப பழசாக இருந்துச்சு. புதுசு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறம் வாங்கிக்கலாமா? அங்கே பாரு வீட்டுக்குள்ள என்ன வாங்கி வச்சுருக்கோம்.
எப்படி இருக்கு? நீ தெரியறியா எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன்னு? ஆமா. நல்லா இருக்கா? பூ நல்லா இருக்கு. சரி. இது என்னதுமா? அதுலலாம் பெட்ஷீட் வச்சுக்கலாம். சரி நான் வரேன் இரு. என்ன பார்க்கணும்? இப்படி வச்சுக்குவியா நீ? இல்லை ட்ரெஸ்ஸு வைக்கணும். நான் இதுல நான் பவுடர் வைக்கணும். எதில்? இதுல கீழே. நீ பவுடர் வைக்கணுமா? அதில் வந்து என்ன வைக்கலாம் தெரியுமா? இங்கே பாரு. இதுல என்ன வைக்கலாம்? இதில் பவுடர் வைக்கலாம், பெர்ஃப்யூம் வைக்கலாம். இது வைக்கலாம். இங்கே 2 இருக்குல்லம்மா. இது வந்து வெயில் காலத்தில் அதிகமாக பெரிய பெட்ஷீட்டு அப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதை வச்சுக்கலாம். தள்ளு. இப்போவே ஆரம்பிச்சிட்டியா நீ? இரு இங்கே வா. அப்போ இங்கே தான் வைக்கணுமா? அப்போ தான் உனக்கு எட்டுமா? அலோனான்னு சொல்லுவாங்க. தனியாக இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இங்கே இருக்குது. அந்த கடையில் காமிக்க மறந்துட்டேன். இங்கே வந்து ட்ரெஸ்ஸு வச்சுக்கலாம், சேலையெல்லாம் மடித்து தொங்க விடுற மாதிரி. மொத்தம் 5 கம்பி இருக்குது. இனிமேல் வீட்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரா துணி கட்ட மாட்டேன். ஒருவேளை மழை காலம் அப்படின்னா பார்க்கலாம். சின்ன போர்ஷன்லலாம் ஹெல்மெட் வைக்கணும். அதுக்கப்புறம் எங்களோட ஸ்வெட்டருமே வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா தனித்தனியாக துவைச்சி பூட்டி வைக்கிறதுக்கு சரியாக இருக்குங்க. எல்லா பொருளையும் பீரோலே வைக்கிறேன். பீரோவில் இடமே இல்லை. அவளுக்கு பொம்மை வைக்க இடம் பாரு. சரி நீ வந்தோடனே சேரில் எப்படி உட்காந்த ஓடியா காமி, அப்பா கிட்ட உட்காந்து காமி. அங்கேயே உட்காரு, அங்கேயே உட்காரு. சரி உட்காரு. எப்படி உட்காந்து? எப்படி உட்காந்து? உட்காரு சும்மா. இப்படியா உட்காந்துருந்த? இப்படியா உட்காந்துருந்த? ஒரு வீடு சுத்தம் பண்ணியிருக்கேன், வாங்க பாருங்க. அந்த செவரு ஓரத்தில் சிமெண்ட் எல்லாம் பிடிச்சிருச்சு, அதை மட்டும் க்ளீன் பண்ண முடியல. வீட்டில் ஒரு பழைய தோசை கரண்டி வச்சுருக்கோம். அது வந்து முன்னாடியுமே இங்கே கோழியெல்லாம் இருக்கும்போது அதோட வேஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதிலேருந்து இங்கே வரைய தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன். காஞ்ச இடமே பார்க்க சிமெண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு வீடு சுத்தம் பண்ணியாச்சு. நாளைக்கு அந்த வீடு பண்ணணும். நாங்கள் எப்போ அதுக்கு சிமெண்ட் பூச போகிறோன்னு தெரியல. பாப்பா இன்னும் குளிக்க வைக்கணும். காலையில் யூஸ் பண்ணியிருந்த சேலையெல்லாம் இருக்குது, துணி துவைக்கிற வேலையுமே இருக்குது. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.